ஹலோ நண்பா, வெல்கம் டு குட்டு ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி ஷேடிங் ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர், அப்புறம் பேப்பர் ஸ்டெம்ப், அப்புறம் லாஸ்ட்டாக இதுதான் என்னோடய ஃபேவரட் மேக்கப் ப்ரஷ். நான் எப்பவுமே இதில் தான் ஷேட் பண்ணுவேன். ஓகே நண்பா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற பென்சில் சார்கோல் சாஃப்ட் பென்சில் நண்பா. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் தான் எப்படி ஷேட் பண்ணுறது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துடலாம். ஷேட் பண்ணும்போது எப்பவுமே லைட்டாக ஷேட் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஷேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஷேட் ஆகும், அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோவா திட்டாக தெரியாது. அதனால் லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். அப்புறம் பென்சில் பிடிக்கும் போது கிட்ட பிடிக்காதுங்க, கொஞ்சம் தள்ளி பிடிங்க. ஏன்னா நம்ம கிட்ட பிடிச்சோன்னா அழுத்தம் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் நமக்கு தெரியாது. அதோட ரொம்ப குத்துறோம்னா ரொம்ப திட்டாக வந்துடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சோன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அதனால் ஷேடிங்கும் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ பென்சிலை பிடிக்கும் போது இப்படி கிட்ட பிடிக்காதீங்க, தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரை 4ஆக மடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அவ்வளோ சீக்கிரம் டிஷ்யூ பேப்பரும் கிழியாது, நம்மளுக்கும் ஷேட் பண்ண கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதோட கையில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேட் பண்ணலாம். 4 டிஷ்யூ பேப்பர் மடித்து வச்சுட்டு அப்புறம் ஷேட் பண்ணுங்கள். பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதிலே தெரிஞ்சிருக்கும் டிஷ்யூ பேப்பரில் ஷேட் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்கள், இன்னும் திட்டாக இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேப்பர் ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக முன்னாடி ரொம்ப கூடாக வேணாம், கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக படுக்க வச்சு ஷேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஷேட் பண்ண தெரியலனா அதுக்கு மட்டும் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கும் பேப்பர் ஸ்டெம்புக்கும் டிஷ்யூ பேப்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். டிஷ்யூ பேப்பரை விட பேப்பர் ஸ்டெம்பில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் திட்டாக இருக்கும். ஏன்னா அதில் அவ்வளோவா திக்னஸும் இருக்கும். பேப்பர் ஸ்டெம்பில் ஃபுல்லாக ஒரு மாதிரி தடிமனாக இருக்கிறதுனால அவ்வளோவா வராது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் மேக்கப் ப்ரஷ்ஷில் பண்ணலாம். இப்போ மேக்கப் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஹேரோ இல்லை வேறு ஏதோ ட்ராக்கான இடத்துல ட்ரா பண்ணும்போது அதிலிருந்தே எடுத்து நம்ம அந்த ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்படி பென்சிலில் ஷேட் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணோன்னா திட்டாக தான் வரும். நான் அதனால தான் பென்சில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். மேக்கப் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது தனியாக சார்கோல் பவுடர் வச்சுருக்கேன். அது எப்படி கடையில் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ என்னால் வாங்க முடியாது, எப்படி அதை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதுவும் சொல்கிறேன். இதுதான் நண்பா என்னோடய சார்கோல் பவுட்ரு பாக்ஸ். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு டிராயிங் பண்ணும்போதும் அதுலேருந்து வர ஷேட்ஸ் எல்லாம் வீணாக்காமல் அதில் சேர்த்து வச்சுக்குவேன். லாஸ்ட்டாக பின்னாடி பேக்ரவுண்டுக்கோ இல்லை ஷேடிங்கோ கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மேக்கப் ப்ரஷ்ஷில் இதில் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் டிராயிங்கில் அப்ளை பண்ணக்கூடாது. முதல்ல இதில் தொட்டு அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் பேப்பரோ இல்லை ஒயிட் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் ஷேட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னே ஹார்ஷாக பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பிளாக்காக டார்க்காக வந்துடும். முதல்ல ஷேடிங் மெதுவாக பண்ணுங்கள், சாஃப்டாக பண்ணுங்கள். போக போக நம்ம லேயர் பை லேயராக டார்க்னஸ் ஏற்றிக்கலாம். இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கும் மேக்கப் ப்ரஷ் சார்கோல் பவுடரில் பண்ணும்போது எவ்வளோ இதுன்னு. அதனால தான் என்னோடய ஃபேவரட்னு இதை நான் சொன்னேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலயமா ஓரளவுக்கு ஷேட் பண்ண கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் பிகினர்ஸுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம் நண்பா. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பா, நம்ம சேனலில் டிராயிங்ஸு இப்போது ஆஃபரில் போயிட்டுருக்கு. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக ஆஃபர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிராயிங் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக புக் பண்ணிங்கன்னா 3 நாளுக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர், என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.